அந்த வட இந்திய வாக்காளன் முழுக்க முழுக்க பிஜேபி வாக்காளன் தான். நீங்க ஈரோடு பெருந்துறையெல்லாம் நம்மளுடைய தொகுதியே இல்ல, மாறிட்டது. நீ இங்க கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த ஒரு நிலம் தான் இருக்கு. விரட்டுவான். நான் என் தாய் மீது, என் தமிழ் மீது, என் தலைவன் மீது ஆணையிட்டு இருக்கேன். அந்த வட இந்திய வாக்காளன் முழுக்க முழுக்க பிஜேபி வாக்காளன் தான், பிஜேபி ஓட்டர்ஸ் தான். இந்த கோவை தெற்குல அம்மா வானதி சீனிவாசன் வென்றது 20,000 வாக்கு வித்தியாசத்துல. இந்த 20,000 வட இந்திய வாக்கு தான். வட இந்தியாவில் இருக்கிற பிஜேபியினுடைய பெரிய தலைவர்கள்லாம் அங்க வாக்கு சேகரிச்சது உங்களுக்கு தெரியும். அப்படித்தானே வரும். இங்கேயே நம்ம மண்ணிலேயே மார்வாடிகள் வாழுகிற அந்த ஜவஹர்பேட்டையில தமிழர்களுக்கு இடமே அது தனி தீவா இருக்கு. தீவா குடியேறி இருக்கலாம். நீங்க ஈரோடு பெருந்துறையெல்லாம் நம்மளுடைய தொகுதியே இல்ல, மாறிட்டது. நீங்க ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுங்கிறத திட்டமே அதுக்கு தான். அவன் கொண்டு வந்தாங்க. சரி உழைக்கிறான், வேலை செய்யறான், சரி குடும்ப அட்டை கொடுத்தா சாப்பிட்டு போகணும். தேர்தல்னா வாக்க போய் அவன் மண்ணில் செலுத்திட்டு வர முடியும். நீ இங்க கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த ஒரு நிலம் தான் இருக்கு. இமய வரை இருந்து குறுகி கொண்டாந்து இந்த காலடியில் நிறுத்தி வச்சிருக்க. இப்ப இந்த நிலத்தை அதிகாரம் போட்டு ஏற்கனவே கடத்தர்கள் எல்லாம் இந்தி, எல்லா இடங்களையும் இந்தி. ஏன்னா இந்திக்காரன் வர்றான். மருத்துவமனைக்கு போனா இந்தியில எழுதிருக்குது. ஏன்னா இந்திக்காரன் தான் இங்க இந்திக்காரன் வரான், அவனுக்கு வசதிக்குன்னு இருக்கிற. அப்ப இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலம் இது மாறாதுன்னு என்ன உறுதி இருக்கு? அவன் யார் கூட்டிகிட்டு வர்றது, என்ன வேலைக்கு வரான், அவனை கூட்டி வந்த முகவரி யாரு, எங்க தங்குவான்? ஏன்னா அவனால எத்தனை பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க, எவ்வளவு திருடி ஏடிஎம்ல திருடிட்டு ஓடனான்ல, அவனை பிடிச்சிங்களா? எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அவன் எங்க தங்கியிருக்கான், எந்த பதிவுமே இல்லை. வாக்குரிமை கொடுக்க கூடாது. நீ நுட்பமா எங்களை உழைப்புல இருந்து வெளியேற்றினீங்க. சோம்பி இருக்க சொல்லி 100 நாள் வேலை அப்படின்னு எங்களை உழைப்புல இருந்து வெளியேற்றினீங்க. இது நீண்ட பெரிய வரலாற்று கதை. எங்களை வழிபாட்டிலிருந்து வெளியேற்றி, எங்களை உழைப்பிலிருந்து வெளியேற்றி, மொழியிலிருந்து வெளியேற்றி, சிறுக வெளியேற்றி, உழைப்பிலிருந்து வெளியேறிட்டா இனி அடுத்து இந்த உழைப்பின் தேவை அப்படியே இருக்குது. இந்த தேவையை வட இந்திய நிறைவு செய்யும் போது இதன் தவிர்க்க முடியாத ஆளா மாறிடுவான். இப்ப 500 ரூபாய்க்கு வேலை செய்யறான், 5000 சொன்னான்னா என்ன பண்ணுவீங்க? தவிர்க்க முடியாத தேவையாகிவிட்ட பிறகு அவன் சொல்றதான் பட்டணம், அவன் சொல்றதான் கூலி. அப்ப நீங்க வழியே இல்லாம போயிடுவான். இன்னைக்கு முதலாளி கூலியா எனக்கு இருக்கிறவன் 5 ஆண்டுகள முதலாளியா மாறிடுவான், நான் கூலியா ஆயிடுவேன். இதான் உலகங்க இருக்கிற வரலாறு. அப்படித்தான் வணிகம் செய்ய வந்தவன் எங்களை அதிகாரத்தை செலுத்தி அடிமையாக்கி விரட்டுவான். நான் என் தாய் மீது, என் தமிழ் மீது, என் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்றேன். உறுதியா விரட்டுவான். நீ எங்கேயும் போக முடியாது. சாவதை தவிர எனக்கு வழிகிடு. அடிச்சு விரட்டுவான். நிலமற்ற அடிமையாகி, அனாதையாகி, அகதியாகி, நாடோடியா திரிவான். இப்ப என்னை முதலமைச்சராக்கிட்டே எந்த வழியை வந்தானோ அந்த வழியே போவான். எனக்கு இங்க வேலைக்கு ஆளு நான் கொடுத்துருவேன். என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துருவேன். உனக்கு எத்தனை ஃபேக்டரி, என்ன தொழிற்சாலை, என்ன நெல் இருக்க ஆள் வேணுமா, இல்ல கரும்பு வெட்ட ஆள் வேணுமா, வாழை தார் வெட்ட ஆள் வேணுமா, நான் பதிவு பண்ணி வச்சு. பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்லாம் இருக்கிறாங்கல்ல, இங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வேலை என்ன? ஒரு அலுவலகம், எத்தனை பேரு, எல்லாம் 100 நாள் வேலை பதிவு பண்ணி வச்சுக்காரு. மனித அறிவாற்றல், மனித உடலாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடு வாழும் வளருமா? உட்கார்ந்து சம்பளம் தரேன்னு சொல்ற நாடு வாழும் வளருமான்னு நீங்க வச்சுக்கிறீங்க.